அப்படியா சார்? இப்போ இந்த 11.4% அளவு 2-4% அளவுக்கு பாஜக ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னா அது அதிமுகவின் அந்த மென் இந்துத்துவா நீங்க சொன்னீங்களே இந்துத்துவா சாஃப்ட் ஆனுங்கிற அந்த ஜெயலலிதாவோட ஆதரவு தெரிவித்து அந்த வாக்குகள் வந்து அப்படியே இடம் மாறி இருக்கிறனால அந்த 11.24% பாஜக கிடையாது. வேற எந்த காரணமும் கிடையாது. அந்த ஓட்டு தான் ஷிஃப்ட் ஆயிருக்காது. இந்த 11.24 வந்தது, அதுல இருந்து வந்தது, அதிமுக வந்தது, அதிமுக தான் வந்திருக்கு. திமுக ஓட்டு எதுவும் வரல. ஆன்டி டிஎம்கே ஓட்டு வந்து நிச்சயமா வந்து பாஜகவுக்கு போயிருக்காது. அது வந்து ஏடிஎம்கேக்கு தான் போயிருக்கும், இல்ல நாம் தமிழருக்கு போயிருக்கும். கோ மோடி ஓட்டை மட்டுமே அவங்க வாங்கியிருப்பாங்க. அந்த சில ஜாதி ஓட்டுக்களை வந்து பாஜக வாங்கியிருக்கோம், அவ்வளவுதான். இப்ப இந்த 2026 வாங்க முடியுமா சார்? இந்த ஓட்டை 11.24 ஓட்டை பாஜக மீண்டும் 2026 வாங்க முடியுமா? தொகுதியில போட்டீங்க 2019 போட்டு நீங்க 5% வாங்கினீங்க. இந்த வாட்டி நீங்க 23 தொகுதியில நின்று இருக்கீங்க சார். 23 தொகுதியில நின்று நீங்க 8 இடத்துல முக்கியமான உங்க ஆட்கள் போட்டி போடுவோம், அவங்க 2வது இடத்துல வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது 11% ஓட்டு வாங்க என்ன ஆச்சரியம் இருக்கு? போட்ட இடங்களின் எண்ணிக்கை எவ்வளோ? நீங்க 5 இடத்துல போட்டி போட்டு நீங்க வந்து 5% ஓட்டு ஒன்று வாங்கினீங்க. இப்ப 23 இடத்துல போட்டி போட்டிருக்கீங்க. போட்டி போட்டு நீங்க 11% ஓட்டு தான் வாங்கிருக்கீங்க. அதனால இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நீங்க அதிகமான இடங்கள்ல போட்டி போட நீங்க வாங்குற ஓட்டுகள் கண்டிப்பா அதிகமாகுன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. தேமுதிக கூட 11.0 கலந்துருக்கு. அதுல நீங்க வாங்கின 11%ல நீங்க போட்டி போட்ட தொகுதிகள்ல நீங்க கணக்கு எடுத்தீங்கன்னா கூட அதுல பாமக ஓட்டெல்லாம் கலந்துருக்குல்ல. திருவண்ணாமலை கான்ஸ்டியூன்சிலயோ சிதம்பரம் கான்ஸ்டியூன்சிலயோ பாமக இல்லாத நீங்க அவ்வளவு ஓட்டு வாங்கிருக்க முடியுமா பாஜக? நீலகிரி கோவையிலும் வாங்கிருக்காங்களா சார்? பாமக இல்லாம நீலகிரி கோவை வாங்கிருக்காங்க சார். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா பாஜக ஓட்டுல பாமக ஓட்டு சேர்ந்துருக்குன்னு சொல்ல வரேன். நான் பாமக வாங்கிருக்கு வேற விஷயம். அதனால நீங்க சொல்ற 11%க்குள்ள பாமக ஓட்டு இருக்குல்ல. ஆமா. அதனால அது வந்து பாஜகவுடைய தனிப்பட்ட செல்வாக்கா நம்ம எடுத்துக்க முடியும். உடனே இந்த ஆர்கியூமெண்ட் வச்சா அவங்க உடனே அப்ப திமுகவுக்கு மட்டும் நீங்க தனியா சொல்றீங்கன்னு கேட்பாங்க. திமுகவுக்கும் அது அப்ளை ஆகும். திமுக வாங்கின ஓட்டுல அந்த கூட்டணி கட்சிகளோட வாக்குகளும் அதுல இருக்கு. அதே மாதிரி கூட்டணி கட்சிகள் சொல்ற பெர்சன்டேஜ்ல திமுக வாக்குகளும் இருக்கு. அதுதான் உண்மை. முறையில உங்களுடைய ஓட்டு பாஜக ஓட்டு ஓடுதான்றது கணக்கு எடுக்கவே முடியாது. கூட்டணியா போட்டி போட்டிருக்கீங்க இல்லையா? எல்லா கட்சிகளும் அப்ளை ஆகுது. நம்ம பாயிண்ட் ஓவராலா பார்க்கும்பொழுது பாஜக வாங்கினது அதிக தொகுதியில் நின்று வாங்கிருக்கீங்க. அதான் பாயிண்ட், வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க 5 தொகுதியில் நின்று 11% வாங்கிருந்தீங்க, அது பெரிய விஷயம். ஆனா நீங்க 23 தொகுதிகள் நின்று 11% தான் வாங்கிருக்கீங்க. நீங்க ஏத்துக்கிறேன். 23 தொகுதியில இருந்து அவங்க வாங்கினது அது பாமகவோட ஓட்டு எல்லாம் கொஞ்சம் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த எதிர்கட்சி தலைவராத அளவுக்கு வளர்ச்சி இந்த தேமுதிக அந்த 11.4% ஓட்டு வாங்கலையே தர ஒருபோதும். அதனாலதான் சொல்றது 3வது கட்சியா வளர்ந்துட்டான்னு கேட்கற மாட்டேன். 9% தான் வந்திருக்கு. 9% தான் ஓட்டு வாங்குறீங்க. அதிக தொகுதிகளில் போட்டி அவங்க 5 தொகுதிகளில் தான் சார் போட்டி போட்டாங்க தேமுதிக. சரி. தனித்து போட்டிட்ட போது சொல்றேன். முதல்ல ஆரம்பிக்கும் போது தனித்து போட்டிட்டாங்களா? அப்ப கொஞ்சம் வாங்கிருந்தாங்களா? அதான் கேட்டேன். இல்ல நான் சொல்ல வரேன் என்னன்னா, நீங்க வாங்கின ஓட்டுல மற்ற கூட்டணி கட்சிகள் ஓட்டெல்லாம் அதுல இருக்கு. நீங்க அதிக இடங்கள்ல போட்டி போட்டீங்க. அதனால இந்த 11% வச்சுட்டு நீங்க வந்து கன்வின்ஸ் பண்ண முடியாது. நீங்க வந்து ஏதாவது இடத்துல வெற்றியை காமிச்சிருக்கணும். வெற்றியை காமிக்கல நீங்க. உங்களுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்கா ஃபியூச்சர்ல? உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து நீங்க நீங்க அரவக்குறிச்சியில எம்எல்ஏக்கு போட்டி போட்டீங்க, தோத்தீங்க அண்ணாமலை. அடுத்தது இங்க எம்பிக்கு போட்டி போட்டீங்க, தோத்தீங்க. உங்களுக்கு பேசுறதுக்கான ஒரு மாரல் கிரவுண்டே இருக்கான்னு தெரியல. ஒரு லோக்கல் ஸ்டாண்டியே இருக்கா தெரியல. ஆக்சுவலா நீங்க மற்ற கட்சியை பார்த்து விமர்சிக்கிறீங்க. 26ல நாங்க தான் ஆட்சிக்கு வருவோன்றீங்க. இதெல்லாம் யாருக்கு அதுல யார் பூசு தருது ஆக்சுவலா? ஓகே, நன்றி சார். பிரியன் சார் பல்வேறு கருத்துக்களை அதிமுக கருத்து தேங்க்யூ சார். தேங்க்யூ பிரியன் சார். நன்றி. பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி சார்.